எவ்வளோ பெரிய நடிகை, அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஆனா, நம்ம பொண்ணுக்காக நம்ம அங்க இருக்கணுங்கிற ஒரு இதுல எல்லா ஸ்டேஜ்லயும் இருக்காங்கல்ல சார். எப்படி சார் அது? அது கொஞ்சம் கஷ்டம்தான். நைட்டு 2 மணி வரைக்கும் கூட போறாங்க. அதே ஸ்டேஜில ஒரு நாளைக்கு ரூ. 1,25,00,000 சம்பளம் வாங்கிட்டு அவங்க போன வருஷங்கள்லலாம் வேலை செஞ்சிருக்காங்க. கார்கள், பேட்டாக்கள் எல்லாமே குடுத்து ரூ. 1,25,00,000 சம்பளம் குடுத்து அதே சேனல் அவங்கள வேலை வாங்கியிருக்குது. அதே சேனல்ல தன்னுடைய பொண்ணுக்காக இவங்க கையிலிருந்து காசு போட்டு காரு, பெட்ரோலு, டீசல் எல்லாம் போட்டுட்டு தினம் ஒரு ரூ. 10,000, 15,000 செலவு பண்ணிட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க செய்யற விஷயம். என்ன ஒரு முறை தான் கூப்பிட்டாங்க. அந்த ஒரு முறை நான் போனேன். நான் போனதுனால 2 மணியெல்லாம் பண்ணல. போய் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு பகல் 2 மணிக்கே எடுத்துட்டு 3 மணிக்கே என்னை அனுப்பிட்டாங்க. அவர் வந்திருக்காரு, டைரக்டர் வந்திருக்காருன்னு. நான் என்ன அப்படி தேவயானி போனாங்கன்னா 2 மணி வரைக்கும் கூட இருந்துட்டு தான் வந்திருக்காங்க இரவுல. அது ஒரு பெரிய தியாகம். இதெல்லாம் தான் சொல்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம்ங்கிறது உங்க மாதா தான் பிதா, குரு, தெய்வம் எல்லாம். அத நீங்க புரிஞ்சுக்கணும். தனித்தனியா சல்யூட் பண்ணாம, இந்த மொத்த சல்யூட்டும் மாதாவுக்கு தான் பண்ணணுங்கிறத குழந்தைங்க புரிஞ்சுக்கணும்.